ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, நம்முடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து நிற்கிறது இந்த கடன் பிரச்சனையா தான் இருக்கும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில கடன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகளை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த கடனுக்காக நிறைய பேர் வந்து தவறான முடிவுகள்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தவறான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம் இல்லாத எதுவுமே இல்ல. ஸோ நம்பிக்கையா செஞ்சு பாருங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு பிரச்சனை மிகுந்த ஒன்றாக திகழ்வது அப்படின்னு சொன்னாலே இந்த கடன். கடன் என்ற ஒன்றை நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் நாம் வாங்கிட்டோம்னா, நம்முடைய வாழ்நாள் முழுதும் அதை தீர்ப்பதற்குரிய வழியை நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும். நமக்கு மட்டும் இல்ல, நம் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த கடனால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட கடனை தீர்ப்பதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்று 11 ரூபாயை வைத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் ஆன்மீகம் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் பிறரிடம் இருந்து கடன் வாங்கி விட்டுறீங்க. ஒரு சிலருக்கு கடன் வாங்கிய நாளிலிருந்து படிப்படியாக அந்த கடன் தொகையும் அதிகரித்து கொண்டுதான் செல்லும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக பணத்தை கடனாக வாங்கி கொண்டே இருப்பாங்க. வாங்கிய கடனை அவங்களால திருப்பி செலுத்துவதற்கு பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்குது. அவற்றுள் ஒன்றான பரிகாரம் தான் இந்த 11 ரூபாய் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று காலையிலே செய்துவிட வேண்டும். ஒருவேளை காலை செய்வதற்கு நேரமில்லை அப்படின்றவங்க மாலை திரும்ப குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை புதிதாக வாங்கி விரித்து கொள்ளுங்கள். அதில் 11 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். பிறகு அதில் சிறிதளவு மஞ்சள் மற்றும் சிறிதளவு குங்குமத்தை சேர்த்து கொள்ளுங்க. கடைசியாக இதனுடன் அக்கிய புஷ்பத்தை சேர்க்க வேண்டும். அக்கிய புஷ்பம் என்பது சூரிய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பூ. இதை நாம் வெள்ளெருக்கு பூ என்று சொல்வோம். ஒரே ஒரு வெள்ளெருக்கு பூவை 11 ரூபாயுடன் சேர்த்து வைத்து அதை மூட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு இதை நம்முடைய வீட்டு பூஜையில் வச்சிடணும். தினமும் காலையிலே மாலையில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது இதற்கு ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலரை வைத்துவிட்டு இதற்கும் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி தீபதூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். எப்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீருகிறதோ அப்பொழுது இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயங்களை அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலய உண்டியலில் சேர்க்கலாம் அல்லது முருகன் ஆலய உண்டியல்களில் சேர்க்கலாம். துணி மற்றும் மலரை கால்படாத இடத்தில் அல்லது செடியின் வேர் பகுதியில் போட்டுவிட வேண்டும். இல்லை ஓடுகின்ற நீர் இருந்தால் அந்த நீரில் நம்ம போட்டுடலாம். எளிமையான இந்த 11 ரூபாய் பரிகாரத்தை முழு மனதோடு செவ்வாய்க்கிழமை செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒவ்வொரு தடவையும் நம்ம 11 ரூபாய் இந்த மாதிரி மூட்டை கட்டணுமா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் இன்னைக்கு செய்கிறீங்கன்னா இன்னைக்கு இந்த 11 ரூபாயை இந்த ரோஸ் கலர் துணியில் மூட்டை மாதிரி கட்டி உங்கள் வீட்டு பூஜையெல்லாம் வச்சிடணும். இந்த 11 ரூபாய் மூட்டையை வந்து நம்ம வாரம் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றும் போது இந்த 11 ரூபாய் மூட்டைக்கும் நம்ம கற்பூர தீப ஆராத்தி காமிச்சிட்டு உங்களுடைய வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி அந்த மூட்டைக்கு தீபதூபம் காமிக்கும் போது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும், என்னுடைய கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துவிடும், என்னுடைய கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துவிடும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் விரைவில் இந்த முருகப்பெருமான் தீர்த்து விடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.